ஸோ கோப்ரா டீமுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இந்த சர்ப்ரைஸ் என்னென்னா, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். உங்களோட படத்தோட டைட்டில் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்ஸ் அப்படி இப்படி போகுது. ஸோ ஈஸியாக பண்ணணும்னா இது ரொம்ப பெரிய ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு இது புரியுதா என்னன்றதை பாருங்கள். ஓகே, நம்பர்ஸ்னால் ரொம்ப ஹியூஜ் நம்பர்ஸ். ஓகே, ஸோ கோப்ராவோட எழுத்தை எப்படி நான் போட்டேன்றதை சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதை எடுக்கிறேன், சப்ஸ்டியூட் நாட் சப்ஸ்டியூட், சரியா? ஸோ இதை என்ன செய்யலாம்னா, என்ன சொன்னேன், இசட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் சப்ஸ்டியூட், இசட்டுக்கு பதிலாக ஒரு 0.5 ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இசட்ன்ற ஒரு எழுத்தே இல்லை அதில். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ கோப்ரா, ஸோ இங்கே கோப்ரான்றதை நான் பிளாட் பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். நான் 3Dலையும் பிளாட் பண்ணேன், பட் ஆனால் 2 வார்த்தை தான் என்னால் பிளாட் பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? அது என்னன்றதை நான் கொஞ்சம் பார்க்குறேன். அது ஏன் அது வரமாட்டேதுன்ட்டு ஹை பேராமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ இன்சர்ட் ரிலேஷனில் போய் இந்த ஈக்குவேஷனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா there will be some mistakes. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நோட் பேடில் நம்ம அதை காப்பி பண்ணும்போது அது XML ஃபார்மேட்டுன்னு நினச்சிக்கிட்டு நமக்கு அந்த ஸ்லாஷ் நான் போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? லேட்டெக்ஸ் ஃபார்மேட் அப்படின்வாங்க மேத்தமெட்டிக்ஸில். சரி, மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணுங்கள், Ctrl+H அமுக்குங்க, ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷை எடுத்து விடுங்க, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள், செலக்ட் ஆல் காப்பி. இது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் pad1.exe. ஸோ ஜஸ்ட் செலக்ட் ஆல் பண்ணுங்க. ரிலேஷன்றது ஒரு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அந்த ஈக்குவேஷன் பிளாட் ஆகிறது கொஞ்சம் நேரமாகும். ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஸோ இது ஏற்கனவே நம்ம பண்ணது. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சு நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ ஒரு கிராசிங் இருந்தால் கூட அது தப்புன்னு தான் காட்டும். சரிங்களா? ஸோ இதை நான் எடிட் பண்ணி வேணால் காட்டுறேன். ஸோ இது இங்கேனா கேப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படின்னா கிடையாது. ஸோ எல்லாமே கனெக்டட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோப்ரா. ஓகே, இந்த கோப்ரா மூவியில் இருக்கிற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நான் போட்டு கொடுத்துருக்கேன். கோப்ரா மூவிக்கு CO தான் என்னால் போட முடிஞ்சிச்சு இதில் 3Dயில். ஸோ 2Dயில் இதோட கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நன்றி. ஸோ இதோட வேல்யூஸை வந்து பார்த்துக்குங்க, என்னென்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னு. கஸ்டம் ஃபங்க்ஷனில் இசட்டுக்கு 0.01 கொடுத்துருக்கேன், 9 கொடுத்துருக்கேன், 6க்கு QSA. சரிங்களா? 3 இது இருக்குது, அது 3க்கும் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதை நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஆரில் இங்கே கேப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது, கேப் கிடையாது, அது அப்படி தெரியுது. சரிங்களா? ஸோ இதுதான் கோப்ரா ஈக்குவேஷனை மேத்தமெட்டிக்கலாக நம்ம பிளாட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ நன்றி. இதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். கடைசி நான் செய்யாத மாதிரி காட்டியிருப்பேன், அதை எப்படி செஞ்சு முடிச்சேன்றதை சொல்கிறேன். 3D இன்னும் நான் கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போட்டு உங்களுக்கு காமிட்றேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு 3D சாஃப்ட்வேர் தான், இவர் என்னமோ விளாண்டுக்கிட்டு இருக்காரு இதில் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், காசு, சைனு, டேனுன்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ கேடு தெரியாது போடா. ஓகே, எப்படி ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றாங்களோ அது மாதிரி கேடுலேயே நீங்க இந்த ABCDயை வரையலாம். சரியா? அப்புறம் எதுக்கு சார் நமக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க காலேஜில்? அதுக்கு நான் காரணங்கள் சொல்றேன், பிற்காலங்களில் அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதுதான் நீங்க பார்க்குற ஆல்பபெட் ஏவோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். சரியா? ஸோ அதை தூக்கி இதில் பிளாட் பண்ணா இப்படி வரும். நான் இன்னொன்று சொல்றேன், நம்ம யூஸ் பண்ற எந்த ஒரு கேடு சாஃப்ட்வேரும் நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்டதே இல்லை. அப்ப ஒரு விஷயத்தை அஸ்திவாரத்திலிருந்து எழுப்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதோட கணித முறையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
சரி சார், இப்போ இந்த சாஃப்ட்வேர் இல்லாம நம்மளா செய்ய முடியுமானா நம்மளா செய்ய முடியும். பைத்தான்லயும் சிலயும் ஒரு கோடு சார், பைத்தானும் சியும் நம்ம இது கிடையாது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், RISC-V ஆர்கிடெக்சர் எடுத்து நீங்களே ஒரு CPU பில்டு பண்ணி அதுல OS இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல சாஃப்ட்வேரை நீங்களே எழுதலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ், ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ். சரி, அப்ப இது கேடு கிடையாதா சார்? கட்டாயமா இது கேடு கிடையாது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போறோம். ஸோ அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோப்ரா படம், இந்த கோப்ரா படத்துக்கு ஒரு ட்ரிபியூட். சரியா, மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை வச்சு எப்படி கோப்ரா படத்துக்கு ட்ரிபியூட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியன் சினிமான்னு கிடையாது, தமிழ் சினிமாவிலேயே மேக்ஸுக்கு ஒரு ஃபுல் லென்த்டு மூவி சரிங்களா வர்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, எங்களுக்கு தெரியுமே, இது எதுலையோ இருந்து காப்பி அடிச்சது. ஸோ நம்பர்ஸ்னு ஒரு AXNல போடுவாங்க, ஆக்ஷன் டிவியில் போடுவாங்க. ஓகேவா, ஆக்ஷன் டிவியில் அந்த காலத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொல்றது அதான், மேத்தமெட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸை வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க. சரியா, இப்போ இந்த நம்பர்ஸ்னு ஒரு சீரியல் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு மேக்ஸை வச்சு தான் இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணுவார். ஸோ பார்ப்போம், இதுல இருந்து காப்பி அடிக்காமல் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த நம்பர்ஸ்ன்ற அந்த சீரியல். சரிங்களா, இது வந்து எப்படின்னா ஒரு நிழலை வச்சு பூமியில இருக்க பூலோக ரேகையை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் காப்பி அடிக்காம இவங்க எப்படி யூனிக்கா எடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ அது போக இப்போ நம்ம கோப்ரா. சரியா, ஸோ வந்து முக்கியமா நான் வந்து விக்ரம நான் எதுக்கு பாராட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வயசாக தான் அந்த மெச்சூரிட்டி வரும்னுவாங்க. சரிங்களா, அவருக்கு ஏற்கனவே மெச்சூரிட்டி அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனால் நான் ரொம்ப மெச்சூர்டு ஆக்டரா பார்க்குறேன். கமலஹாசனுக்கு அடுத்து விக்ரம நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எடுக்கிற அந்த தீம்ஸ் இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபாதராக இருந்து எப்படி வந்து கைட் பண்ணலாம்னா இப்படி தான் கைட் பண்ணலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி டெவலப் பண்ணுறது. ஸோ இந்த படத்தில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், படம் பார்க்காமலே நீ இவ்வளோ பேசுறியான்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதில் கூகுள் மேப்ஸ் என்னென்னத்தையோ காட்டுறாங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்றது தெரியுது. பட் ஆனால் விஷுவல் மேத்தமெட்டிக்ஸுக்கு அங்கே இடம் இல்லைன்றது நல்லா தெரியுது. சரியா, விஷுவல் மேத்தமெட்டிக்ஸ் அங்கே இருக்கா இல்லையான்றது கூட தெரியல. ஸோ இவருக்காண்டி கோப்ரான்ற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்னா மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றி கோப்ரா டீமுக்கு பரிசீலிப்போம். ஐ ஹோப் அவங்க இதை வாட்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணாட்டினாலும் பிரச்சனை கிடையாது, இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ என் பேரை கூட வந்து நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். இப்போ கோப்ரான்ற வார்த்தைக்கு உள்ள மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சி. ஓகேவா, சி ஃபர்ஸ்ட் வந்து சி கோப்ரா. இதை எடுக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பிராக்கெட் போட்டு இங்க உள்ள இதை போட்டுறணும். போட்டுட்டு அடுத்து இன்ட்டு மல்டிப்ளை அப்படின்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளைன்னு அர்த்தம். சரியா, அடுத்து ஓக்குரிய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இதுதான். இது வந்து 3D, நான் 2Dல கூட போடல பாருங்க, 3Dல போடுறேன். ஸோ 3Dல ஓட மேத்த. ஸோ அதை என்ன செய்யறோம், வெயிட் அவசரப்படக்கூடாது. ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ட்டு ஒரு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டு இதை போடுங்க. ஓ கிடைச்சிருச்சு. இப்போ பிக்கு போகிறோம். என்ன சார் இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமா? இது இன்னொன்று நான் செஞ்சது இல்லை, நான் அந்த மாதிரி போய் நான் சொல்ல மாட்டேன். சரியா, நான் செஞ்சதுன்னு இது ரொம்ப கஷ்டம் செய்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் தமிழ் எழுத்துக்களை இப்படி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னாலும் முடியாட்டினாலும் இதை பார்க்குற மிகப்பெரிய மேதாவிகள் அங்கே வெளியே இருப்பீங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ஓ போட்டாச்சு, அவருக்கு விக்ரமுக்கு ஓ போட்ட மாதிரி ஓ போட்டாச்சு. ஸோ பி கோப் ரா ரா ரா. இதை எப்படி சார் நீங்க இது பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் லுக் வெரி கிளம்சி கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்ல எதுவுமே there is no ugly math அப்படின்னு சொல்றாரு ஒரு மேத்தமெட்டிஷியன். சரிங்களா, எல்லாத்துலயுமே அக்லினஸ் இருக்கு, அக்லி மேத்னே ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ we are now going to take R. சரியா, இதை எங்க இருந்து எடுத்தேன், அதனால் என்னோட சின்ன ரகசியம். சரியா, நீங்க நெட்ல என்னென்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கீங்க, இதை ஏன் தேட மாட்டீங்கன்றது எனக்கு தெரியாது. சரிங்களா, இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ COB R இங்கே போடுறோம். ஓகே ஃபைன், தட்ஸ் குட். சரி,
இப்போ அடுத்து என்ன செய்கிறோம், ஆர் போட்டாச்சு. வெயிட் ஆர் ஏ கோப்ரா. சரிங்களா, ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்கப்பா, எனக்கு மேக்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியலன்னு நீங்கள் இட போட்டுற வேணாம். ஸோ கோப்ரா நம்ம கடைசியாக ஏக்கு வந்துட்டோம். சரியா, ரொம்ப இது வந்து எனக்கு ஏன் சியா விக்ரம பிடிக்கும்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸே டோட்டலாக ஹார்ட் ஒர்க் தான். சரிங்களா, அது லைட்டாக அதோட நேச்சரை பார்த்து பயந்துட்டு நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க. சரி, அதோட நேச்சரே அப்படி தான் இருக்கும், ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும், பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருக்கும். இப்போ என்னையவே நிறைய பேர் சொல்லுவாங்க, யூ ஆர் வெரி ரூட் இன் நேச்சர் அப்படின்வாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சரிங்க, அவ்வளோதான், யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் மீ, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இதை பேஸ் பண்ணிட்டு இப்படி போட்டோம்னா, வாட் இஸ் திஸ், சம் சார்ட் ஆஃப் மெஸ், ஏதோ ஒரு மெஸ். ஓகே, என்ன சார் கோப்ரா வரைகிறேன்னு சொன்னீங்க, COBRA போடுறேன்னு நீங்கள் இப்படி வந்துருச்சே சார், என்ன சார் செய்கிறது. ஓகே, போட போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் இதுக்கப்புறம் பண்ண போகிறது வந்து நிறைய பேருக்கு மண்டை குழம்பவே ஆரம்பிக்கும். பார்க்க முடிஞ்சவங்க பாருங்க, பார்க்க முடியாதவங்க தயவுசெய்து கிளம்பி போயிருங்க. ஸோ இப்போ சப்ஸ்டியூஷன் எல்லாமே ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹூ ஆர் நாட் சப்ஜெக்டட் டு திஸ் சப்ஜெக்ட், ஓகேவா, இந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாதவங்க இதை பார்க்க வேணாம். சரியா, ஸோ கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், கோப்ராவோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன சார் இதில் செய்யணும், ஸோ எக்ஸ்ன்ற வேல்யூக்குள்ள ஒரு வேல்யூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேல்யூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எழுத்தையும் நான் தள்ளி தள்ளி வைக்க போகிறேன். சரியா, எக்ஸில் ஒரு வேல்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொரு எழுத்தையும் நான் தள்ளி தள்ளி வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் இசட் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கோப்ரான்ற எழுத்தை ஒரே எழுத்துக்குள்ளே இருக்குது, அதை பிரித்து வெளியே கொண்டு வந்து இப்படி காட்டணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட டைரக்ஷனில் சப்ஸ்டியூட்னா இல்லை, எக்ஸுக்குள்ள ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறோம். எக்ஸை தூக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸை தூக்கிட்டு அங்கே என்ன போடுனா, எக்ஸ் மைனஸ் ஒரு நல்ல வேரியபிளை தேர்ந்தெடுங்க. வாட் குட் இட் பி, ஸோ இட் குட் பி தி ஒண்டர்ஃபுல் POQRST. 26 இருக்கு, என் தமிழ் மாதிரி 200க்கு மேலே எழுத்துக்கள் கிடையாது. சரியா, ஸோ தமிழை நம்ம சீக்கிரம் உருவாக்குறோம். ஸோ அந்த எழுத்தை நம்ம ஆறுன்னு தேர்ந்தெடுக்கிறோம். சரியா, எக்ஸ் மைனஸ் ஆர். ஓகே ரைட், இப்போ இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணும்போது மேக்ஸிமா, இது என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமா வில்லியம்ஸ் கெல்டர் US எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுக்காக 1950, கிட்டத்தட்ட எங்கள் அப்பா பிறந்த டைமே இந்த சாஃப்ட்வேர் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எங்கள் அப்பாவுக்கு இப்போ 70 வயசு ஆகுது. ஸோ அந்த டைமே வந்து சிம்பாலிக் கேல்குலேஷனுக்கு US கவர்மெண்ட் வந்து இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணிச்சு. இது ஆண்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்சவங்க அதுலேயும் செஞ்சு பார்த்துக்குங்க. யசுகி ஹோண்டா அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபஸர் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ போய் பார்க்குறவங்க அதை போய் பாருங்க. ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் ஹாவ் சம் நான்சென்ஸ் லைக் திஸ். ஓகே, இது ஏன்னா அது XML ஃபார்மேட்னு நினச்சி அது நமக்கு கொடுக்குது. ஸோ நான் வாட் யூ ஹவ் டு டு இஸ் Ctrl+H, ஜஸ்ட் டெக்ஸ்ட் பேடுப்பா, இது நோட் பேடுப்பா, பயப்படாதீங்க. சரியா, இது எல்லாத்தையும் நன்னை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ செலக்ட் ஆல் பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மேக்ஸிமா சாஃப்ட்வேரை பற்றியும் சொல்லியிருப்பேன், WX மேக்ஸிமா. தெரியாதவங்க போய் அதை பாருங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் ஷீட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி 16 மார்க் எல்லாத்தையுமே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பிரகாஷ்ராஜ் மெத்தட் ஆன்சரை எழுதிட்டு ஸ்டெப்ஸை போடுறது, அந்த மெத்தடுக்கு போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கிராஃப் படுவான் EXE. சரியா, கேட்க ஒரு மலேசியன் நேம் மாதிரி இருக்குது, ஆனால் கிடையாது. சரியா, கிராஃப் பேடுவான் EXE. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் மலேசியன் சாஃப்ட்வேர். இதுவும் ஓப்பன் சோர்ஸ். சரியா, அது மேஜிக் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, கஸ்டம் ஃபங்க்ஷனில் போய் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே இசட்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ இந்த இசட் டைரக்ஷனில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம XYயில் தான் பிளாட் பண்ணுறோம். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த சாஃப்ட்வேர்க்குள்ள போகும்போது இசட்டுக்கு ஆர்பிட்ரியாக ஒரு வேல்யூ கொடுத்துடணும். 0.01 சின்ன வேல்யூவாக கொடுங்க. இசட்டை நம்ம 0.01ன்னு வச்சுக்கணும்.
இதை நான் பியூர் மேத்தமெட்டிக்கலாக செய்கிறேன். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் வார்த்தையை போட்டேன், கேடு தெரியாது போடான்ட்டு. ஏன்னா கட்டுறது கணிதம், சும்மா விளையாட்டுக்கு. ஸோ இன்சர்ட் ரிலேஷன், அதில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணுங்க. equal to 0. It is a relation. Relation is an implicit function. What is an implicit function? We will deal with it later. This is a fancy one to do. So R நம்ம define பண்ணல. So அதையும் define பண்ணிருங்க. custom functionல போய் R என்ன செய்யுங்கன்னா அதை 1ன்னு வச்சுக்கோங்க. சரியா, 1. ரைட். இப்போ insert relationக்கு போங்க. இதை பேஸ்ட் பண்ணுங்க. is equal to 0ன்னு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓ மை காட், இங்கே அதே பிரச்சனை தான். ஓகே, சியவே காணாம தல, பி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது, ஒன்னத்தையும் காணாம தல. இப்போ என்ன தலை பண்ணலாம்? ஸோ கேல்குல போய் அனிமேட்ன்றதை விட்டு அனிமேஷன் பண்ண போறேன்னா கிடையாது. இசட்டுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து நகர்த்தி வைக்க போறேன். இப்போ அந்த வேல்யூவை எடுத்து உங்கள்கிட்ட நான் கொடுக்க போறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃப்ரேம் வித் கூடுதலாகவே கொடுப்போம் 5000. ஃப்ரேம் ஹைட் 1000. ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் 1. ஸோ இதை 2ன்னு கொடுப்போம், ஏன்னா எனக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ரேம்ஸ் வேணும். ஸோ ஃப்ரம் 1 to 10. சரியா, இது கொஞ்சம் ரெண்டர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பரவாயில்ல, சீக்கிரம் ஆயிடுச்சு. i3 ப்ராசஸரு. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தையும் காணா, ஒன்றில் இருக்கும்போது ஒன்றத்தையும் காணா, கொஞ்சம் ரெண்டராக லேட் ஆகும். ஓகே, ரைட். ஏன்னா நம்ம பெரிய லிமிட் எடுத்துட்டதுனால கூட இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ சின்ன லிமிட்டை எடுத்துக்குவோம். ஸோ இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சோ அதை கண்ட்ரோல் செட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிட்டு இசட்டில் நம்ம ஏற்றக்கூடாது. சரியா, ஸோ கேல்குல போய் அனிமேட்டில் போயிட்டு நம்ம என்ன வேல்யூ சொன்னோம், ஆர்ன்ற வேல்யூ. ஸோ ஃப்ரம் 1 to 10, 2ன்ற வேல்யூ. ஸோ கொஞ்சம் ரெண்டு ஆக்சுவலி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரேமாக கொடுக்கும். எந்தெந்த எழுத்தை இப்படி தள்ளி வைக்கணுன்றத சொல்கிறேன். ஓகே தலை ஆயிடுச்சே. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூவ் ஆகுது, தெரியுதா? இப்போ சிஓபி சி என்ன தலை இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன தலை செய்யணும் அப்படின்னா வழி இருக்கு. ஏன்னா இது எல்லாம் ஒரே தான் கம்பைனா இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷன் அந்த மாதிரி ஃபார்மேட் எடுக்குது. அப்போ என்ன செய்யணும்னா திரும்ப இங்கே போகணும். ஸோ நம்மளோட கூற்றுப்படி இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது சி. சரியா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சி. ஸோ சியை எடுத்துக்கணும். ஓகே, சியை எடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிங்க, இங்கே போட்டுக்குங்க. ஃபங்க்ஷன் இன்சர்ட் ரிலேஷன், அதுக்கு இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டணும். அதனால இதை பிளாட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சரியா, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சி இங்கே இருக்கு, இதை இது பண்ணிடுவோம். ஓகே, இதை லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியும். ஸோ கேல்குல போய் அனிமேட்டில் போயிட்டு ஆருக்கு ஒரு வேல்யூவை கொடுத்து அதை நகட்டுறோம். சரியா, ஏன்னு கேட்டிங்கன்னா சி ஏன் மூவ் ஆக மாட்டேதுன்னா அதில் நம்ம எந்த வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலை. ஸோ இங்கே கொண்டு போயிட்டு சியை இங்கே பேஸ்ட் பண்ணணும். எப்படி ஒரு வார்த்தையை நகர்த்துறதுன்றதை தெரிஞ்சுக்கு. ஓகேவா, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆர். சரிங்களா, எக்ஸ் கடந்த ஆர் கிடையாது. ஸ்பியரோட ஃபார்முலா மாதிரி ஸ்பியருக்கு எப்படி இருக்கும் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்பியருக்கு இருக்கிற ஃபார்முலா வித்தியாசமாக இருக்கும். ஸ்பியரோட சென்டர்ல இருந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே போட்டுட்டு ஸோ எண்டுக்கு போயிட்டு இங்கே கொடுத்துட்டு ஸோ அகெயின் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்த டிவிஷன் மாதிரி ஒன்று காட்டுது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லுங்க. சொல்லிட்டு இதை எப்படி காப்பி பண்ணிக்கிங்க. இதை மூவ் பண்ணி கூட இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோப்ரான்ற எழுத்து அழகாக கிடைக்கும். சரியா, ஸோ இங்கே போயிட்டு ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா, ஸோ அதனால் பொறுமை இல்லாதவங்க தயவுசெய்து இதை பார்க்கவே வேணாம். இன்னொன்று, இது இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுறது இதுனா பாதி பேருக்கு புரியாது. அது என்னன்றதை ஒரு நாள் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ
ப்ளூ கலரில் கொடுத்துட்டு ரைட். இப்போ இந்த ஆர்ன்ற வேல்யூவை நம்ம ஏற்றணும். சரியா? அப்போ அனிமேட்டுக்குள்ள போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சி. இந்த சியை இப்போ பார்த்தீங்கன்னா நகலுதா? ரைட், சி நகன்றுச்சு. ஓகே, இப்போ ஓவை சென்டர்ல இருந்து நகட்டணும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ சியோட வேல்யூ இப்படியே இருந்துட்டு போகுது. சியை வந்து நம்ம மாற்றவே வேணாம். சரிங்களா? ஓவை தான் நம்ம நகட்டி வைக்கணும். அப்போ இங்கே போகணும். ஸோ ஓ காப்பி பண்ணுங்க, மேக்ஸிமாவை கொண்டு வாங்க, இங்கே பேஸ்ட் பண்ணுங்க, இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஆர். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு அகெயின் சம் அந்த பிளாக் ஸ்லாஷ் நான்சென்ஸ் வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அகெயின் வி ஹாவ் திஸ் பிளாக் ஸ்லாஷ் நான்சென்ஸ். ஸோ அதை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் வித் நன் மூலியமா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணுங்க. ஓகேவா? நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் கேடோ இந்த சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணலை. நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக இட் இஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட். சரிங்களா? இட் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் மெத்தட். புரியாதவங்களுக்கு இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இவர் ஏதோ கேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாரு, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா சியும் ஓவும் கலந்துருக்கு. இப்போ அனிமேட்டுக்குள்ளே போயிட்டு இதை 2000 கொடுங்க போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் அது விசிபிளாக தெரியல. ஓகே, ஸோ இப்படி இருக்கிறதுல சியும் ஓவும் சேர்ந்து நகருது. ஏன் நகருது? பிகாஸ் நம்ம கொடுத்தது அந்த மாதிரி இருக்கு. ஸோ திரும்பியும் சியை அந்த மாதிரி வச்சுட்டு ஓவை மட்டும் நகர்த்தி என்ன வேல்யூவில் வச்சுக்கலான்றத பார்ப்போம். ஓகே, ஸோ சி இங்கே இருக்கு. ஸோ சியை நான் டெலீட் பண்ணிடுறேன். சி வந்து சென்ட்ரல் ஆரிஜினில் தான் இருக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல் இசட். ஓகே, சியை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ புது சி கொடுப்போம். இன்சர்ட் ரிலேஷன், இங்கே வாங்க, பேஸ்ட் பண்ணுங்க, இஸ் ஈக்குவல் டு 0. இதை நகர்த்தக்கூடாது, இதை ஆரிஜின்லேயே தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஓ நகன்றிருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஓ ஒரு வேல்யூ எடுத்துருக்குது. அப்போ இங்கே கஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆரோட வேல்யூவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இது எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா 1.9 இருந்தால் கரெக்டாக இருக்குமா? இல்லை. அப்போ திரும்பியும் கஸ்டம் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒவ்வொன்றா கூட்டுங்க. 1 கூட்டினா 2 கொடுப்போம். சரியா? அப்பையும் கிடையாது. ஸோ திரும்பியும் கஸ்டம் ஃபங்க்ஷனில் போயிட்டு இது என்ன செய்யுங்கன்னா ஒரு 3 கொடுங்க. சரிங்களா? கோப்ரான்ற எழுத்துல ஓ CO ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ இந்த CO ஃபார்ம் ஆனது கரெக்டாக இருக்குமா சார்? இதை எப்படி சார் நான், ஏன்னா அதே மாதிரி மெர்ஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி மெர்ஜ் ஆகாமல் இருக்குமா? மெர்ஜ் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மெர்ஜ் ஆயிருக்கு. சரியா? இந்த மாதிரி மெர்ஜ் ஆகாமல் இருக்கணும்னா என்ன சார் செய்யணும்? ஸோ வேல்யூவை கொடுத்துட்டு தான் அதை காப்பி பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யணும்? இந்த கஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு 3.2 அப்போ அந்த சியோட அளவை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஓவை அங்கே போட்டோம். சரி, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இதோட வேல்யூ என்ன? ஓவோட வேல்யூ என்ன? ஓ எது? இதுதான் ஓ, மேலே இருக்கிறது தான் ஓ. ஸோ எடிட்ல போயிட்டு காப்பி பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் V, ஓகே, மைனஸ் ஆர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆருக்கு பதிலா அதுவே கால்குலேஷன் தான் போட்டுரும். அதுதான் கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா. ஹியூமன் சிம்பாலிக் கால்குலேஷனை போடும். ஓகே, ஸோ 3.2 போட்டாச்சு. இது சி, இது வந்து சாரி ஆருக்கு. இப்போ சியோட வேல்யூவை ஆரிஜின்லேயே இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ இதை காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இதை இப்படி காப்பி பண்ணி ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போறேன். ஒரு விஷயம் இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது சில பேருக்கு என்னடா இவன் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் A² B² போட்டு கடைசியா ஒரு வார்த்தை எப்படி கேடு மாதிரி உண்டாக்கிட்டு இருக்கான்னு நீங்க நிறைய பேர் முடிச்சுக்கிட்டு பார்ப்பீங்க. அப்படி கிடையாது. ஓகே,
This is highly done by and computer algebra system and free open source computer algebra system. So இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னா கிடையாது, இட் இஸ் அண்ட் கிரியேட்டிவ் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல். ரைட், திரும்ப சொல்றேன், இது என்னோடது கிடையாது. சரியா? என்னைய பாராட்டதுக்கு பதிலா அப்ரஹாம் தர்மிடா என்னமோ அவர் பேர் எனக்கு சரியா வரல வாயில. சரிங்களா? அவருக்கு போய் நீங்க இது பண்ணுங்க. இப்ப இந்த சிஓவை தனித்தனியா போட்டோம்ல, இப்ப அது கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா சிஓ, இது ஏன் சார் சி, அதுவும் சி மாதிரி தானே சார் தெரியுது. அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு 10 வச்சுக்குங்க. இப்ப எப்படி இருக்கு? CO கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? கோப்ரா COB இதை நம்ம 3.5ல வச்சோம்னா அதை நம்ம 9ல வைக்கணும். சரியா? 9ல வச்சாதான் அது கரெக்டா வரும். அப்ப என்ன செய்யணும்? COB எடுக்கணும். ஓகே, பி எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதான் அந்த பியோட மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இசட் வரைக்கும் இருக்கு. இதை அரபிக் எழுத்துக்கள்ல ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. நான் குரான் திருக்குறளையே நான் வந்து இதுல எழுத்துக்கள்ல கொண்டு வரலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ நல்லா இருக்கும். ஏன்னா அதை ஜாமெட்ரிக்கலா எடுத்து தான் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா மாற்றணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் சப்ஸ்டியூட் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ண போறோம். எக்ஸ்ல மூவ் ஆக போகுது, இசட்ல ஒய்ல கிடையாது. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்? எக்ஸ்ல எக்ஸ் மைனஸ் ஆர்ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம். ரைட், இப்போ இதை காப்பி பண்ணுங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு அதே போல அந்த பிளாக் ஸ்லாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் வி, பேஸ்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ஹச் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு, ஓகே, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இது என்னது சொல்லுங்க? பி. நம்ம கோப்ரான்ற வார்த்தையை எழுதுற வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை போட்டு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். ஸோ ஆர்ன்ற வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ இதை எங்க வச்சா கரெக்டா இருக்குன்னு இப்போ பார்க்க போறோம். ஸோ ஆர்ன்ற வேல்யூவை ஏற்கனவே கஸ்டம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டதுனால இன்சர்ட் ரிலேஷன்ல போய் திரும்பியும் சொல்றேன், இது மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேரோ எதுவுமே கிடையாது, மைண்ட்லயே பண்ணலாம். சரியா? மைண்ட்லயே நீங்க பண்ணலாம். ஸோ ஆர், ஸோ பி எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த பியை கொஞ்சம் தள்ளி வைக்க போறோம். ஸோ பி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, அதை எப்படி குறைக்கிறதுன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா? அதை கடைசியா பார்ப்போம். ஸோ ஆர் இங்க இருக்கு. ஸோ கேல்குல போயிட்டு அனிமேட் ஆர்ன்ற வேல்யூ 3.2 இருக்கிறனால தான் தள்ளி இருக்கு. ஸோ இதை அனிமேட் பண்றோம். ஸோ என்ன வேல்யூ எடுத்தா அது கரெக்டா இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுமே சேர்ந்து நகருது, ஓவும் சேர்ந்து நகருது. சரிங்களா? அப்படி நகரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னா ஓவை நீங்க ஹைட் பண்ணிருங்க. என்ன? ஓவை ஹைட் பண்ணிருங்க. ஓகே, பி மட்டும் நகர்ற மாதிரி, சாரி, பி மட்டும் நகர்றத கவனிச்சு பியை தூக்கி அங்க மல்டிப்ளை பண்ணிடுறோம் அந்த வேல்யூ எடுத்துட்டு. அப்ப கேல்குல போயிட்டு அனிமேட். ஓகே, இதை எங்க நகர்த்தி வைக்கலாம்? .2. ஸோ இங்க வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ வேல்யூ கொடுத்ததுனால தான் பிரச்சனை. ஸோ இதை வந்து நான் ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ வச்சுக்கிறேன்னா, ஒரு பியோட வேல்யூவை அது 3.2, இதோட சைஸ் வந்து ஒரு 3. ஓவோட சைஸ் வந்து ஒரு 3.2 இருக்குன்னா இதை வந்து கரெக்டாக 7ல் வச்சுக்கோ. சரியா? எக்ஸோட இதை வந்து 7ல் மூவ் பண்ணி வச்சுக்கிறதான்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் ஆருக்கு பதிலாக 9 கூட போடுவோமே, என்னதான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, என்னமா ஆச்சு? சப்ஸ்டியூட் ஆருக்கு பதிலாக 9. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை இப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இங்கே போயிட்டு இப்போ பியோட வேல்யூவை நம்ம 9ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ கண்ட்ரோல் வச்சு போயிட்டு அந்த ஸ்லாஷ் எடுத்து விட்டுருங்க, அதுக்கப்புறம் தான் காப்பி பண்ணணும். ஸோ இந்த எப்படி செஞ்சாங்க இந்த ஆராய்ச்சியிலனா நீங்கள் ஈடு பண்ணணும்னா நான் சொல்கிற K3D Bizart அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. சரியா? இப்போ பாதி பேர் ஓடி இருப்பீங்க,
இவன் என்னடா இப்படி போட்டு கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பாதி பேர் ஓடி இருப்பீங்க. இது சில பேர் தான் இதில் உட்காந்துருப்பீங்க ரொம்ப மும்முரமா. ஓ மை காட், ஏதோ ஒரு பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை இப்படி காப்பி பண்ணி செலக்ட் ஆல் கொடுக்கக்கூடாது. ஓகே, செலக்ட் ஆல், பேஸ்ட். ஓகே, கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் ஒய். ஸோ சிஓன்றது ஸோ கண்ட்ரோல் ஒய் கொடுத்து பாருங்க. கண்ட்ரோல் இசட், ஓகே. ஸோ இதுதான் சிஓவோடது. ஸோ இதே மாதிரி பிஆர்ஓஏ அந்த எக்ஸ் டைரக்ஷன்லேயே நகர்த்தி கொண்டு வரணும். ஸோ இங்கே நம்ம எண்டுக்கு போயிடணும். எண்டுக்கு போயிட்டு இன்டு ஒரு பிராக்கெட்டை போட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுங்க, பிஏ பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ இதில் கண்ட்ரோல் ஹச் வராது, கண்ட்ரோல் இசட். ஓகே, கண்ட்ரோல் இசட். இப்போ இதை போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக் ஆன் ஆயிருக்கா? ஓ, 24 நிமிஷம் போயிடுச்சு. ஓகே, நான் சிஓபியை போட்டுட்டு ஆர்ஏ போடும்போது உங்களை அதை கூப்பிடுறேன். எப்படி அந்த எக்ஸ்லேயே நகட்டி தான் கொண்டு வரேன். சரியா? ஓகே, ஸோ ஆட்டோகேடு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் டைரெக்டாக என்ன செய்கிறோம், நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்ஸ் கூட தேவையில்லை. இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, டைரெக்டாக இது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு விட்டுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் போட்டாச்சு. சப்ஸ்டியூட் ஆறுக்கு பதிலாக 9. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபைல போய் ஃபேக்டர் எக்ஸ்பிரஷன் ஃபேக்டர் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டர் பண்ணாலும் பெருசாக தான் வருது. ஸோ அப்போ இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி. நான் சிஓபி போட்டேன்னா அடுத்து ஆர்ஏ ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம். அதில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. கண்ட்ரோல் ஹச் கொடுத்துட்டு ரீப்ளேஸ். ஸோ இதை காப்பி பண்ணுங்க. இங்கே வந்துட்டு ஸோ கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அந்த பழசு போயிடும். புதுசாக போடுங்க. ஸோ இல்லீகல் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இல்லீகல் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வருது. அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் தப்பு. சரிங்களா? ஏதோ ஒரு பேராமீட்டரில் தான் தப்பு. ஸோ எந்த இடத்துல நம்ம தப்பு விட்டுருக்கோன்றதை பார்க்கணும். ஸோ இசட் ஸ்கொயர்டு. ஓகே, இதை தனியாக கூட நம்ம போட்டு பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட சிஓபிஆர்ஏல பி போட்டாச்சு. ஸோ இந்த வேல்யூவை சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபங்க்ஷனில் போய் இதுக்கு 9 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த வேல்யூ எடுத்து போட்டு சிஓபிஆர்ஏன்னு கொடுக்கலாம். சரியா? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்து அது எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனாக எப்படி ஃபார்ம் பண்ணுறது, 3Dலையும் நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரியா? இதை முடிச்சுட்டு நான் கம்பைன் பண்ணி போட்டு காமிக்கிறேன். சரியா? இப்போ செஞ்சேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் மண்டை காஞ்சிரும். கடைசி ஒரு 5 நிமிஷம் இதை முடிச்சுட்டு போட்டு காட்டுறேன். சரியா?
இது வீடியோவை நம்ம கட் பண்ணி தான் எடிட் பண்ணோம், வேற வழி இல்லை.